சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக 2 குழந்தைகளையும் விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தாயும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புல்லாகவுண்டம்பட்டி வினோபாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கோகுல் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த சுகமதி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 6 வயது மற்றும் 2 வயதில் 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு அடிக்கடி ஏற்பட்டு சண்டையிட்டு வந்துள்ளனர். இதனால் மன உளைச்சலில் இருந்து வந்த சுகமதி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் 2 பெண் குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்துவிட்டு தானும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தேவூர் காவல்துறையினர் மூவரின் உடலையும் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் விடிய அரசு நீர்நிலைகளை முறையாக தூர்வாராததால் விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நிலத்தடி நீர் மட்டம் வரலாறு காணாத அளவிற்கு அடியோடு குறைந்துவிட்டது. அதனால் அப்பகுதியில் விவசாயம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் உள்ள ஆறுகளை விடிய அரசு அதிகாரிகள் முறையாக தூர்வாராததால் புதர்மண்டி கிடப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து ஆறுகளை முறையாக தூர்வாரி தண்ணீரை தேக்க தடுப்பணைகளை கட்டி கொடுக்க விடிய அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தண்ணி வருது, கண்ணல்ல இருந்தால் கம்ப்ளீட்டாக சேறு மூடி கிடக்குது. அதை கொஞ்சம் தூர்வாரி பண்ணி கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். தூர்வாரி கொடுத்து எங்களுடைய நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி இடையில எல்லாம் ஒரு செக்குடு அமைப்பு கட்டி கொடுக்கணும்னு அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் கோடை மழையால் பாதிக்கப்பட்ட பருத்தி விவசாயத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடவாசல் அருகே சீதக்கமங்கலம், கண்டிராமாணிக்கம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் இந்த ஆண்டு விவசாயிகள் கூடுதலாக பருத்தி பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் தற்போது கோடை மழை வழக்கத்திற்கு மாறாக பெய்து வருவதால் பருத்தி பஞ்சு, பூக்கள் உள்ளிட்டவை அனைத்தும் செடியிலிருந்து உதிர்ந்து விழுந்துள்ளன. மேலும் விளைநிலத்தில் மழைநீர் தேங்கி வடியாமல் உள்ளதால் செடியின் வேர் அழுகி வருகிறது. இதனால் அரசு நேரில் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு கூடுதலாக பருத்தி விவசாயிகள் பயிர் செய்திருந்தார்கள். இந்த தொடர் மழையின் காரணமாக ஆங்காங்கே பயிர்கள், இன்றைக்கு பருத்தி பயிர்களில் இருந்த அந்த மலர்கள் எல்லாம் உதிர்ந்து விட்டது. அதே போல் பூத்து வெடித்த முதற்கட்டம் பறிப்பதற்கு தயாராக இருந்த பருத்தியும் சேதமடைந்து நீரில் சேதமடைந்து நிறம் மாறிவிட்டது. அதே போல் தண்ணீர் தேங்கி வேர்கள் அழுகி விட்டது. சென்னை ராயப்பேட்டையில் மழைநீர் செல்வதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் தற்போது கழிவுநீர் கால்வாயாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ராயப்பேட்டை விபி ராமன் சாலை, வெங்கடாச்சலம் தெரு சந்திப்பில் விடியா திமுக அரசின் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் புதிய கால்வாய் அமைத்து வருகிறது. சுமார் 30 அடி தூரத்திற்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. மேலும் இந்த பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் கால்வாய் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் மீண்டும் கடந்த ஆண்டை போல மழை வெள்ள பாதிப்புக்கு ஆளாகி விடுவோமோ என பகுதி மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். கோவையில் இந்திய ராணுவ வீரர்கள் நலச்சங்க குடியிருப்புக்கு சொந்தமான குடியிருப்பில் மின்சாரம் தாக்கி 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சரவணம்பட்டி துடியலூர் சாலையில் இந்திய ராணுவ வீரர்கள் நல சங்கத்தினருக்கு சொந்தமான ராமன் விகார் என்ற குடியிருப்பில் சுமார் 400 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் நேற்று குடியிருப்பு பகுதியில் உள்ள பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த ஜியானாஸ் மற்றும் வியோமா என்ற 2 சிறுமிகள் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாகவே பூங்காவின் மின்சார உயர்கள் சேதப்பட்டிருப்பதாக அதன் நிர்வாகத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நிர்வாகத்தினர் கண்டுகொள்ளாமல் இருந்ததால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் லிப்ட் வேலை செய்யாததால் நோயாளிகள் கடும் சிரமம் அடைந்தனர். இதனால் செவிலியர்கள் நோயாளிகளை ஸ்ட்ரெச்சரில் மிகுந்த சிரமத்துடன் சாய்தளப்பாதை வழியாக ஏற்றிச் சென்றனர். எனவே மருத்துவமனையில் பழுதடைந்துள்ள லிப்டை சரி செய்யுமாறு மருத்துவமனை நிர்வாகத்திற்கு நோயாளிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் கடந்த 10 நாட்களில் ஆன்லைன் ரம்மியால் பணத்தை இழந்து 4 பேர் தற்கொலை செய்து கொண்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 14ஆம் தேதி மாங்காடு சீனிவாசன் என்பவர் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்ததால் தற்கொலை செய்து கொண்டார். இதேபோன்று சென்னை கொருக்குப்பேட்டை மருத்துவ மாணவர் தனுஷ்குமார், ஸ்ரீபெரும்புதூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ராமையா புகழா, ஓசூரைச் சேர்ந்த மணிவாசகன் என கடந்த 10 நாட்களில் 4 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். ஆன்லைன் ரம்மி தடை நீக்கத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் விசாரணையை விடியா திமுக அரசு தீவிரப்படுத்தாததால் பணத்தை இழந்தவர்கள் தற்கொலை செய்து கொள்வது தொடர்கதையாகியுள்ளது.
தமிழகத்தில் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை முறையாக அமல்படுத்த கோரிய வழக்கில் பள்ளிக்கல்வித்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தில் தமிழக அரசின் விதிகள் தெளிவாக இல்லாத காரணத்தால் விண்ணப்பிக்கும் பெற்றோர் சிரமமடைவதாக கூறி ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுவாமிநாதன் பாலாஜி அமர்வு ஆந்திராவைப் போல தமிழகத்திலும் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ உள்ளிட்ட பள்ளிகளையும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான மாணவர் சேர்க்கை இணையதளத்தில் சேர்க்கலாமே என அறிவுறுத்தினர். இந்த வழக்கில் ஜூன் 4ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னை அடுத்த ஆவடி அருகே திருநின்றவூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தலைகீழாக தொங்கும் சிசிடிவி கேமராக்களை சீரமைக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆவடி அருகே திருநின்றவூர் லட்சுமி தியேட்டர் அருகே உள்ள ரவுண்டானாவில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் பெரும்பாலானவை பழுதடைந்தும் தரையை நோக்கி தொங்கிக் கொண்டும் உள்ளன. இதனால் அப்பகுதியில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் போலீசார் தனியார் கடைகளின் சிசிடிவி கேமராக்களை நாடும் அவல நிலை உள்ளது. விடியா திமுக ஆட்சியில் தரையையும் வானத்தையும் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கும் சிசிடிவி கேமராக்களை சீரமைத்து பராமரிக்க வேண்டுமென அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். நாகை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் நாகை துறைமுகத்தில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதேபோல் கடலூர் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது.